துணை முதலமைச்சர் உதயநிதிட்ட கேட்குறாங்க அஜித்தினுடைய பேட்டியை பார்த்தீங்களான்னு. நான் பார்க்கலன்னு சொல்கிறாரு. அதுலேருந்தே தெரியுது ஒரு திமுகவுக்கு எதிரான பேட்டியாகவும் அது இருக்குன்னு. இப்போ அவ்வளோ பெரிய மாநாடு நடந்துச்சு விக்கிரவாண்டியில். அன்னைக்கே உதயநிதிட்ட கேட்குறாங்க, சார் மாநாடு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, நான் அந்த மாநாடை பார்க்கலங்கிறாரு. அது எப்படி பார்க்காம ஒருத்தர் இருக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு எதிராக ஒரு அரசியலை ஒருத்தர் துவங்கி முன்னெடுத்து வர்றாரு, அவருக்கு எவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்களா என்ன? அப்போ பார்க்கலன்னு சொல்லும்போது இது எனக்கு எதிரான கூட்டங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்ததுனால தான் இந்த பதில் வருது. AK-64 வரப்போகுது. உள்ளபடியே நீங்கள் இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை இருக்குது, எல்லாருமே திருந்தணும்னு நினச்சிங்கன்னா என் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தியேட்டரில் ஒரு கொண்டாட்டம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம். விடவே மாட்டார். எல்லாருமே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அட்வைஸுங்கிறது அடுத்தவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது. நான் உள்பட யாராக இருந்தாலும் தன் முதுகை யாருமே பார்க்க மாட்டாங்க. முன்னாடி இருக்கிற ஆளுக்கு வண்டியாக அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அரசோடு சேர்ந்து இந்த முடிவை எடுத்துருக்கணும், இந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்கணும். பட் இவர் வேணாங்கிறார். என்னென்னா இப்போ இவர் எப்போவுமே திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரே முடிவோடு இருக்கார். அதை தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி ஒரு அரசியலை முன்வைக்கிறவரை விட்டுட்டு எதுக்கு அஜித்திட்ட போகிறாங்க அவங்க? சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கரூர் துயர சம்பவம் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு சார். விஜய் சார் தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே விமர்சனம் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் அஜித் சார் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அதில் விஜய்க்கு ஆதரவாக பேசினான்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் விஜய்க்கெலாம் அஜித் சப்போர்ட் பண்ணல, அவர் எதிராக தான் பேசுகிறார், இது புரியாமல் இவங்க தான் இப்படி சப்போர்ட்டாக பேசினான்னு சொல்லிட்டு எடுத்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இல்லை, முதன்முறையாக அஜித்தினுடைய பேட்டியை இந்த சமூகத்தில் வெவ்வேறு மாதிரி பார்க்குறாங்க. முக்கியமாக ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. எப்போதுமே அஜித் பேசினாருன்னா அவர் ரொம்ப கரெக்டாக தான் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற கூட்டத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், அதில் ஒரு மேட்டிமைத்தனம் தெரியுது. அதாவது இந்த இளைஞர்கள் சினிமா கவர்ச்சினால் வர்றதோ அல்லது சினிமாவை பார்க்க விரும்புகிறதையோ அவர் வேறு மாதிரி சித்தரிக்கிறாரு. பட் அதே கூட்டத்திலேருந்து வந்தவர் தானே, அவர்களால் வளர்த்து விடப்பட்டவர் தானே அவர். இன்றைக்கி என்ன திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வந்துச்சு அப்படின்லாம் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்குறாங்க. முக்கியமாக இப்போ நீங்கள் இவ்வளவு அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல, உங்களுடைய படங்கள் ஏதாவது இந்த அட்வைஸை முன் வச்சுருக்கா? நீங்களும் வழக்கமான ஒரு கமர்ஷியல் மசாலா படம் தான் பண்ணுறீங்க. அவனை எந்த அளவுக்கு அவன் மண்டையில் களிமுன்ன வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு தான் ஒரு படம் பண்ணுறீங்க. இப்போ உள்ளபடியே உங்களுக்கு ஒரு சமூக அக்கறை இருக்குது அப்படின்னா அது மாதிரி எத்தனை படங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போ விஜய் ஒரு மசாலா படம் பண்ணுறாரு, அதனால் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிற நீங்கள் அதே மாதிரி படத்தை தானே பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் கருத்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? உள்ளபடியே நீங்கள் அந்த இடத்திலிருந்து சொல்வதற்குரிய பக்குவமோ தகுதியோ உங்களுக்கு இருக்கான்னு தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, புரியுது. பல பேர் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் அறிவுத்திறன் மிகுந்தவர்கள் இதை இப்படி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு இந்த பேட்டியில் அவர் விஜய் குறித்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததற்கு ஒரு தனி மனிதனை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அது இந்த சமூகத்தின் குற்றம், ஊடகங்களின் குற்றம், இந்த குற்றத்தில் எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அந்த எல்லாருமேன்னு சொல்வதற்குள் திமுகவும் இருக்குது. ஏன்னா திமுக அரசு நினச்சிருந்தா அதிகப்படியான காவல்துறையை அங்கே இறக்கி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இவ்வளோ பெரிய பிரச்சனை வராமல் செஞ்சுருக்கலாங்கிறது அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி துணை முதலமைச்சர் உதயநிதிட்ட கேட்குறாங்க அஜித்தினுடைய பேட்டியை பார்த்தீங்களான்னு. நான் பார்க்கலன்னு சொல்கிறாரு. அதுலேருந்தே தெரியுது ஒரு திமுகவுக்கு எதிரான பேட்டியாகவும் அது இருக்குன்னு. இப்போ அவ்வளோ பெரிய மாநாடு நடந்துச்சு விக்கிரவாண்டியில். அன்னைக்கே உதயநிதிட்ட கேட்குறாங்க, சார் மாநாடு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, நான் அந்த மாநாடை பார்க்கலங்கிறாரு. அது எப்படி பார்க்காம ஒருத்தர் இருக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு எதிராக ஒரு அரசியலை ஒருத்தர் துவங்கி முன்னெடுத்து வர்றாரு, அவருக்கு எவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்களா என்ன? அப்போ பார்க்கலன்னு சொல்லும்போது இது எனக்கு எதிரான கூட்டங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்ததுனால தான் இந்த பதில் வருது. அதே மாதிரி ஒரு பதிலை இன்றைக்கி அவர் சொல்கிறாருன்னா அஜித்தினுடைய பேட்டி திமுகவுக்கும் எதிராக இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவர் மையமாக இருந்து தான் ஒரு கருத்தை சொல்கிறார். விஜய் மீதும் தவறு கிடையாது, எல்லார் மீதும் இந்த தவறு இருக்குது. அதே நேரத்தில்
நான் என்னுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை திரட்டுறேன்ல, அது தப்புங்கிறாரு அவர். ம். புரியுதா? அப்போ யாரை சொல்கிறாரு? விஜய் விஜய் தான் சொல்கிறாரு. அப்போ அது வந்து ஒரு 360 பார்வைன்னு வேணா வச்சுக்கலாம். ஒரேடியாக வந்து இவரை குறை சொன்னார், இவரை பாராட்டினார் அப்படின்னு இல்லாமல் அவர் ஒரு 360 கோணத்தில் அதை பார்த்துருக்கிறார். அவ்வளோதான். இப்போ தமிழ் சினிமாவில் விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலை தான் எல்லா நடிகர்களுமே வந்து இப்போ சமீபத்தில் இருந்தாங்க சார். இப்போ சமீபத்தில் கருணாஸ் பேசியிருப்பார், கஸ்தூரி அவங்க பேசியிருப்பாங்க, நெப்போலியன் பேசியிருப்பாங்க, ஏன் ரஜினி கமல் முதற்கொண்டு எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கும்போது அஜித் அவர்கள் இப்படி பேசினது வந்து விஜய் திரும்பவும் அந்த ஒரு உந்துதல் வந்து கொடுக்குமா சார்? ஒரு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்கும்போது திரும்பவும் வெளியே வருது இல்லைங்க. அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் தமிழில் இந்த பேட்டியை கொடுத்துருந்தாருன்னா அவர் தெளிவாக என்ன சொல்ல வர்றாருங்கிறது இங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அது ஆங்கிலத்தில் கொடுத்த பேட்டிங்கிறது தான் அங்கே மிகப்பெரிய சிக்கலாக பார்க்கப்படுது. இன்னொன்று, நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது யாருக்கு? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையா? இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதையொட்டிய அட்வைஸ் தான் உங்களுது. இன்னொன்று, இங்கே நடிகர்கள் வரும்போது கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, அந்த நாள் FDFஸே வேணாங்கிறார். FDFS கொண்டாட்டமே இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா ஆந்திராவில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. நீங்கள் ஆந்திரா கர்நாடகாவுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது அங்கே யாரோ ஒருத்தர் உங்களை விரும்புகிறவங்க அல்லது உங்களை போல் இருக்கிற யாரோ ஒருத்தர் அங்கே சொல்ல போகிறாங்க. ஆனால் இங்கே தமிழகத்தில் தான் நீங்கள் தேவதூதனாக இருக்கீங்க, புத்தனாக இருக்கீங்க, இயேசுவா கடவுளாலாம் நீங்கள் இருக்கீங்க. அப்போது சொல்ல வேண்டிய இடம் இதுதான். அப்போ இவங்களுக்கு போய் சேரணும்னா நீங்கள் தமிழில் தான் பேசியிருக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு ஆங்கில ஊடகம் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுது, பேட்டி கொடுக்க வற்புறுத்துது, வேறு வழி இல்லாமல் தொல்லை தாங்க முடியாமல் கொடுத்துட்டீங்க, ரைட், ஓகே. இதே கருத்தை தமிழ்நாட்டில் ஒரு முறை வைங்க. உங்களை ஃபாலோ பண்ணுற கூட்டம்ங்கிறது இங்கே மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தில் ஒரு 50% பேர் எங்கள் தலை சொல்லிட்டாருப்பா, நான் கட்டாயமாக கேட்பேன்னு சொல்லி இந்த கொண்டாட்டங்கள்லேருந்து ஒதுங்கிட்டான்னு வைங்க. நல்லது தானே, ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அதையே ஆங்கிலத்தில் எங்கேயோ போய் யாருக்கோ சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்க எங்கள் ஊருக்கு. அஜித் அவர்கள் தான் வாண்டடாக கூப்பிட்டு அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு அந்த தரப்பினர் வந்து அது நமக்கு தெரியாது, அவரே கூப்பிட்டாரா அல்லது அவங்க வற்புறுத்தி எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பேச வேண்டிய விஷயத்தை தமிழில் பேசுங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. இங்கேயே நிறைய ஊடகங்கள் இருக்குது. நான் தொடர்ந்து இந்த அஜித் பேட்டிக்கு பிறகு பல பேட்டிகளில் சொன்னது என்னென்னா, தயவுசெய்து ஒரு ஒரு நடுநிலையான ஊடகங்கள் நீங்கள் கொஞ்சம் இருக்குது, அல்லது நடுநிலையான பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் கூட ஒரு சார்பு நிலையை எடுக்கட்டும். பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் பேர், இப்போ நீயானா கோபிநாத் மேலே எந்த அரசியல் சாயமும் இல்லை, ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வியூ அவரால் எடுத்துட முடியும். நீங்கள் உட்காந்து பேசுங்க. அது வந்து இன்றைக்கி வைரலாக போகட்டும். ஒரு 50 லட்சம் பேர், ஒரு 1 மில்லியன் பேர், ஒரு 100 லட்சம் பேர் கூட பார்க்கட்டுமே. அதில் பாதி பேர் திருந்தினான்னா பெரிய விஷயமாச்சே. அப்போ வாங்கங்கிறேன் நான். தமிழில் ஒரு பேட்டி தயவுசெய்து கொடுங்க. இப்போ இந்த FDFஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு அஜித் சார் வந்து சொல்கிறார். இப்போ அவருடைய ஃபேன் வந்து இறந்துருந்தார், அதுக்கு எந்த ஒரு இரங்கலையும் வந்து தெரிவிக்காமல் அமைதியாக கடந்து போனார்ல. இல்லைங்க, FDFஸே வேணான்னு சொல்கிறவர் எப்படி இரங்கல் தெரிவிப்பார்? இல்லை, முன்னாடி சொல்கிறேன் சார், நான் இப்போ FDFS வேணான்னு சொல்லி அன்னைக்கு வேணான்னு முடிவு எடுத்ததுனால தான் அவர் அவருக்கு பதிலே சொல்லலை. அது அந்த இறப்புக்கு எந்த இழப்பீடும் அவர் கொடுக்கல. இது என்னால் இறக்கலன்ட்டே கடந்து போயிட்டார் அவர். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் வெறுக்கிறீங்க தானே, இப்போ தானே வெறுக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை விரும்புனீங்க தானே, 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை விரும்புனீங்க தானே. அதனால தானே இன்றைக்கி இவ்வளோ தூரம் உங்களுக்கான மார்க்கெட்டு வேல்யூ வந்திருக்கு. இந்த ரசிகர்கள் இல்லைன்னா நீங்கள் எங்கே போய் விளையாட போகிறது? அது சாதாரண விளையாட்டு இல்லைங்க, மிகப்பெரிய பணக்கார விளையாட்டு. தினந்தோறும் நீங்கள் 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணுற விளையாட்டு அது. அங்கே நீங்கள் போய் விளையாடுறீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பணத்தை வச்சு தான் அங்கே விளையாடுறீங்க. அப்போ இவ்வளவு பெரிய தொகையை உங்களுக்கு தந்ததே இந்த சினிமா தான், இந்த ரசிகர்கள் தான். இப்போ இவங்களை வச்சு தானே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க. நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை எப்போ பண்ணியிருக்கணும். இப்போ இன்றைக்கும் இந்த அடுத்து ஆதிக்க ரவிச்சந்திரன் படம் AK-64 வரப்போகுது. உள்ளபடியே நீங்கள் இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய அக்கறை இருக்குது, எல்லாருமே திருந்தணும்னு நினச்சிங்கன்னா என் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தியேட்டரில் ஒரு கொண்டாட்டம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம். விடவே மாட்டார். எல்லாருமே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வைஸுங்கிறது அடுத்தவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது. நான் உள்பட யாராக இருந்தாலும் தன் முதுகை யாருமே பார்க்க மாட்டாங்க. முன்னாடி இருக்கிற ஆளுக்கு வண்டியாக அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் அஜித்தும் பண்ணியிருக்கிறாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், அவர் உள்ளபடியே மனம் திறந்து இந்த பேட்டியை கொடுத்துருந்தாரு. இப்படி தான் இந்த சமூகம் இருக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா இந்த இப்போ 64க்கு ஒரு அறிக்கை ஒன்று தயவுசெய்து கொடுங்க. இந்த படம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என் படம் ரிலீஸ் ஆகும்போது என் ரசிகர்கள் ஒருத்தர் கூட தியேட்டரில் பாலாபிஷேகம் பண்ணக்கூடாது, கட் அவுட் வைக்கக்கூடாது, அரசு நிர்ணயித்த விலையோட ₹1 அதிகம் வச்சு டிக்கெட் வாங்கக்கூடாது. அந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு நீங்கள் பாட்ட வாங்க, படம் பாருங்கள்,
அமைதியாக போங்கன்னு சொல்லுங்களாம் பார்ப்போம். முடியுமா அது? அவ்வளோதான். இந்த கரூர் துயர சம்பவம் குறித்து அஜித் கூட நேர்காணல் கொடுக்குறாரு. ஆனால் விஜய் ஏன் இந்த நேர்காணல் எதுவும் கொடுக்க மாட்டார், இந்த ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்க மாட்டாரு? அஜித்துக்கு இருக்க தைரியம் விஜய்க்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் வருது நம்மளால பார்க்க முடியுது சார். இல்லை, உண்மைதான். அது நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவைப்படுகிற நேரத்தில் தான் அது நடக்கும். இன்றைக்கி அஜித்துக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதனால் இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. இத்தனை வருஷமாக இன்டர்வியூ கொடுக்காத ஒரு அஜித் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக ஒரு ப்ரெஸ்ஸை புறக்கணிக்கிறார். எல்லா ப்ரெஸ்ஸையும், ஆல் இண்டியா ப்ரெஸ்ஸையே புறக்கணிக்கிறார் அவர். 15-20 வருஷமாக எந்த பத்திரிகையும் அவர் சந்திக்கிறது இல்லை, எந்த ஊடகங்கள்டையும் அவர் பேசுறது இல்லை. ஹிந்தி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், யார்கிட்டையுமே அவர் பேசுறது இல்லை. ஆனால் நான் மட்டும் சொன்னேன், கட்டாயமாக ஒரு நாள் அவர் இறங்கி வருவார், எல்லா ப்ரெஸ்ஸையும் அவர் மீட் பண்ணுவார். அதற்கான காலம் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இதோ இப்போ இன்றைக்கி புதுசாக இளைஞர்கள் வந்துட்டாங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டார், ஹரிஷ் கல்யாண் வந்துட்டார், மணிகண்டன் வந்துட்டார். படங்கள்லாம் பிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பழசாயிட்டே இருக்கீங்க. நான் யாரையுமே சந்திக்க மாட்டேன், நான் மட்டும் மாளிகையிலே இருப்பேன், எல்லாம் என் படத்தை பார்க்க வந்துடணும்னா ஒரு கட்டத்தில் ஃபேட் அவுட் ஆகிடும். அது எவ்வளவு காஸ்ட்லியான, நீங்கள் ஒரு மீட்ரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் துணி வாங்கி போட்டால் கூட 10 முறை வெயிலில் காய போட்டால் ஃபேட் அவுட் ஆகிடும். அதுதான் உண்மை. அப்போது யாராக இருந்தாலும், விஜயாக இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும், ரஜினியாக இருந்தாலும், கமலாக இருந்தாலும் ஃபேட் அவுட் ஆகி தான் ஆகணும். அப்போது நீங்கள் இறங்கி வந்து இந்த மக்களை சந்தித்து தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். அது நடக்கும்னு சொன்னால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஒதுங்கியே இருந்த அஜித் ஏன் வர்றாரு? வாரம் அவருடைய புகைப்படங்கள் வருதா? திருப்பதி போகிறாரு, அங்கே போகிறாரு, இவரை பார்க்குறாரு, இவர்கிட்ட பேசுகிறாரு, கார் வாங்க போகிறாரு, அந்த கார் விலையை விசாரிக்கிறாரு. எவ்வளவு வீடியோக்களுங்க. எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எவ்வளவு வருது? நீங்கள் போகிற இடமெல்லாம் பின்னாடி ஒருத்தர் கேமரா தூக்கிட்டு வர்றாரு, எப்படி வராரு? அந்த படங்கள் எப்படி வெளியில் வருது? ஃபேன்ஸ் ஏதாவது பண்ணலாம் சார்? அதை எப்படிங்க ஃபேன்ஸ் பண்ண முடியும்? எப்படி அவர் ஒரு காரு விலை விசாரிக்கிறாரு, அந்த காரை வந்து டெஸ்டிங் பண்ண போகிறாரு, அங்கே எப்படி ஒரு ரசிகர் வந்து எடுக்க முடியும்? உங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் எடுத்ததை வந்து தனியாக வீடியோ போடுறாங்கல்ல. அப்போ இந்த பப்ளிசிட்டி தேவைப்படுது இல்லை உங்களுக்கு? ஒரு காலத்தில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்ன நீங்கள் இன்றைக்கி இறங்கி வந்துட்டீங்கல்ல. ஸோ அதனால் நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது வந்து தவறுன்னு நான் சொல்லலை. இந்த சமூகத்தின் அங்கம் தானே நீங்கள், எங்களால் வளர்க்கப்பட்டவர் தானே நீங்கள், எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். நீங்கள் பேட்டியெல்லாம் கொடுக்க தேவையே கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை இப்போ சொன்ன மாதிரி தொடர்ந்து சொல்லுங்கள் இந்த மக்களுக்கு. உங்களை நம்புகிற ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது, அந்த கூட்டத்தை வழி நடத்துங்க, தமிழில் பேசி வழி நடத்துங்கன்னு தான் நான் திரும்ப சொல்கிறேன். புரியுது சார். இப்போ விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டம்? நீங்கள் கேட்டது நான் சொல்ல வரேன், பேட்டி சொல்கிறேன். அவருக்கு தேவைப்படும் போது வந்து பேசுகிற மாதிரி விஜய்க்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அவர் பேசுவார். எல்லா நேரத்துலையும் அவர் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கட்டாயமாக தேர்தலுக்கு முன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கோபிநாத்தோ, ஒரு ரங்கராஜ் பாண்டேவோ, அல்லது ஒரு அசோகவர்ஷினியோ, கார்த்திகை செல்வனோ யார்கிட்டையோ உட்காந்து அவர் பேசத்தான் போகிறாரு. ஆனால் அந்த பேட்டிக்கு முன்னால் அவர் 1000 கண்டிஷனை போடுவார். நீங்கள் குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, என்ன மடக்கக்கூடாது, நான் சொல்கிறது அப்படியே ஒரு பேட்டியாக போடுறதுன்னா வாங்கம்பார். அது நடக்கத்தான் போகுது. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் அவர் இருக்க போகிறது கிடையாது. அவருடைய கருத்துக்களை கடைகோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை இந்த ப்ரெஸ் தான் செய்யுங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால் கட்டாயமாக வருவார், தேவைப்படுற நேரத்தில் வருவார். 2 வருஷம் ஆயிடுச்சு சார், அது வரைக்கும் வரலன்றது தான் கேள்வியாக வந்து இல்லைங்க. இங்கே பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்காங்கங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லாமல் இருந்துச்சு, சார்பு நிலை இல்லாதவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சார்பு நிலை இருக்குது. இவர் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பார், இவர் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பார், இவர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பார், இவர் வேல்முருகனுக்கு ஆதரவு அளிப்பார்னு ஒரு கூட்டம் அங்கே வந்துருச்சு. இப்போது பிடிக்காத ஒரு பத்திரிகையாளர் வரும்பொழுது இப்போ இன்டலெக்சுவலாக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன், விஜய்க்கு பதிலே தெரில, அதை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவாங்க. பாடுறா ஒரு தற்கூரி, ஒரு அணில், இதுக்கு ஒன்றுமே தெரிலம்பான். அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் வரவே முடியாது. எல்லாருக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். எல்லாம் மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். அதற்குள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல போகிறாங்க. இல்லைன்னா எல்லாருமே அண்ணாவா கலைஞரா கிடையாது இல்லை. அப்போது அவர் வந்து அதை தவிர்க்கிறார். தன்னை வந்து இந்த கூட்டம் தவறாக சித்தரிக்கும், அப்போ நம்ம இவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக பார்க்காமலே ஒரு அரசியலை பண்ணிட முடியுமான்னா கிடையாது. அதற்கு சில சூட்சுமங்களை அவர் வச்சுருப்பார், தேர்தல் நெருங்கும்போது அதை செய்வார். இப்போ விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னா அதே அளவுக்கு அஜித் சாருக்குமே இருக்குது. இப்போ விஜய் சாரோட இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு தொண்டர்களாக மாறிட்டாங்க. இப்போ அஜித் சாரோட ரசிகர்கள் வந்து இன்னும் ரசிகர்களாக தான் இருக்காங்க. இப்போ எப்படி இருந்தாலும் அவங்களும் இந்த ஓட்டை வந்து போட்டாகும். ஏற்கனவே அஜித் ரசிகர்கள் எல்லாருமே நாங்கள் அஜித்தோட ரசிகர், ஆனால் விஜயோட தொண்டன் வந்து சொல்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக அஜித் சார் வந்து ஒரு சிக்னல் வந்து அவர் ஃபேன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காரா சார், இப்போ விஜய்க்கு சார்பாக போகணுன்றதுக்காக? இல்லை, சார்பாக போகலையாங்க. அந்த பேட்டியில் ஒரு பகுதி விஜய்க்கு சார்பாக இருக்குது,
ஓகே. இன்னொரு பகுதி விஜய்க்கு சார்பாக இல்லை. அப்போ அவர் வந்து கிளியர் கட்டாலாம் சொல்லலை. இன்னொன்று அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாருக்குமே 18 வயசு ஆயிடுச்சு, எல்லாருக்குமே அறிவு இருக்குது, இந்த நாட்டு அரசியலை பார்க்குறாங்க, எல்லாருமே அரசியலோடு கனெக்ட் ஆனவங்க. அஜித் ரசிகர்கள்லாம் அஜித் படம் வரும்போது பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க, கைத்தட்டுவாங்க. அதற்கப்புறம் அரசியலை முடிவு செய்ய வேண்டியது அவங்க தான், அஜித் கிடையாது. இப்போ இத்தனை வருஷமும் அவங்கள்ட்ட வந்து அவரா சொன்னார் திமுகவுக்கு ஓட்டு போடு, அதிமுகவுக்கு ஓட்டு போடுன்னு. அந்த மாதிரி இந்த முறையை அவங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ போட போகிறாங்க. விஜய்க்கு போடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஒருவேளை விஜய் வந்து அஜித் ரசிகர்கள் ஓட்டு வேணும் அப்படியே மொத்தமாக அதை எடுக்கணுங்கிறதுக்காக வேணா அஜித்தை சந்தித்து அன்னைக்கு ஒரு புகைப்படம் வெளியில் வரலாம், இவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியில் வரலாம். அது விஜய் விருப்பத்தின் பேரில் நடக்கலாம். இப்போ அஜித்திட்ட வந்து விஜய் ஃபோன் பண்ணுறாருன்னு வைங்க, சார் இது மாதிரி நான் வர்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கொடுப்போம், எனக்கு தேவைப்படுது, எனக்கு ஒரு உதவியாக செய்வீங்கன்னா முடியாதுன்னு சொல்ல போகிறாரு அவர். அந்த கட்டத்துக்கு அவர் இறங்கி வரணும். அது வருவாராங்கிறது அப்போ. ஆனால் ஒரு தேவைப்படுது, அஜித் ரசிகர்கள் எனக்கு வேணும், நான் போய் பார்க்குறேன்னா அவர் வேணாம் நான் சொல்ல போகிறாரு. அப்போ அந்த புகைப்படங்கள் வெளியில் வரும்போது ரசிகர்கள் தானாக புரிஞ்சுட்டு ஓட்டு போட போகிறாங்க. இல்லைன்னா அவங்களை அறிவுறுத்தியோ அல்லது நீங்கள் இதுதான் செய்யணும்னோ சொல்ல வேண்டிய அவசியம் அஜித்துக்கு இல்லை, அந்த உரிமையும் அவருக்கு கிடையாது. அதை வந்து ரொம்ப தெளிவாக அவர் புரிஞ்சு வச்சுருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அறிவு இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, அது அவங்க பார்த்துப்பாங்கங்கிற அளவு முதிர்ச்சி உள்ளவர் தான் அஜித். அவர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வந்தாலும் யாரையும் ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த நேரங்களில் வந்து அஜித் சார் வந்து நியூட்ரலாக தான் பேசியிருக்காரு. ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதான் சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் எல்லாம் பரப்பதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இதன் மூலிமா திமுக வந்து அஜித்துக்கு ஒரு நெருக்கடிகளை வந்து கொடுப்பாங்களா சார்? இல்லை, அஜித்துக்கெல்லாம் நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் நேரடி அரசியலுக்கு வரல, ஒரு கருத்தை சொல்கிறாரு, அவ்வளோதான். அதுக்காக வந்து அவருக்கு போய் பெரிய அச்சுறுத்தலை அவங்க கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி அவங்க கொடுக்கணும்னு நினச்சா அதை விஜய்க்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து நேரடியாக கருத்துக்களை சொல்கிறாரு. எந்த அறிக்கையிலையுமே திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லாமல் ஒரு அறிக்கையை அவர் வெளியிடவே இல்லை. இன்னைக்கு கூட கூட்டம் நடக்குது, அனைத்து கட்சிகள் கூட்டம் நடக்குது எஸ்ஐஆர் தொடர்பாக. தாவேகா புறக்கணிச்சிருச்சு அதை. ஆனால் புறக்கணிச்சா கூட அவங்களுடைய கருத்து என்னங்கிறத பொது வெளியில் பதிவிட்டாங்க, எங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது தான் முறை. ஏன்னா இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று நடக்கும் பொழுது முறையாக வந்து உங்களை அடைச்சிருக்காங்க. கட்டாயமாக இவங்க தரப்புலேருந்து யாரையோ ஒருத்தர் அனுப்பியிருக்கலாம், ஒரு அருண்ராஜையோ அல்லது நிர்மல்குமாரையோ அனுப்பிச்சு கலந்துக்க வைக்கலாம். இதில் என்ன தவறு நடந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நாம் தமிழர் அதை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க, பாமக புறக்கணிச்சிருக்கு. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையே. இப்போது ஸ்டேட் ஒரு முடிவை எடுக்குது, அது நமக்கு அச்சுறுத்தலாக வரப்போகுதுங்கிறது தெரியுது. இப்போ பிஜேபி அதை புறக்கணிச்சதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதிமுக புறக்கணிச்சதுன்னா அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க, ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நான் பொதுவானவன்னு சொல்லிக்கிற மற்ற எல்லாருமே அரசோடு சேர்ந்து இந்த முடிவை எடுத்துருக்கணும், இந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்கணும். பட் இவர் வேணாங்கிறார். என்னென்னா இப்போ இவர் எப்போவுமே திமுகவை எதிர்க்கணுங்கிற ஒரே முடிவோடு இருக்கார். அதை தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி ஒரு அரசியலை முன்வைக்கிறவரை விட்டுட்டு எதுக்கு அஜித்திட்ட போகிறாங்க அவங்க? அது தேவையில்லையே. பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் முடிந்தது. நன்றி சார்.